நீ போய் வெளியே இரு, யாராவது வந்து அங்கேயே உட்கார சொல்லு. நீ படு படு படு. வேண்டாங்க. என்ன போட்டு விரும்புதுன்னா கால் சொல்லி பிடிச்சுக்காது. படு. இல்ல, என்ன விட்டுடுங்க. ஏன் என்ன கண்டு பயப்படுற? என்ன நம்பு, என்ன நம்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னம்மா ஒரு மாதிரி இருக்கிற? ஒண்ணு இல்லடி. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நாம வேலைக்கு போகாம இருக்கிறோமே, ஒண்டி கட்டியா உழைக்கிறாளே, உடம்பு எப்ப தேரும்னு தானே. இது பாருமா, ரசனம் வைக்க வைக்கதான் வியாதி அதிகமாகும். நீ பேசாம ஓய்வு எடுத்துக்க. இந்த வயசுல இருக்கிற என்னையே இந்த உலகம் சும்மா விடலையே. என் பொண்ணு மட்டும் விட்டு வச்சிருமா. பாடி வதங்கி போன என் உடம்பே ஒருத்தனை வெளியே நான் கிடைச்சுன்னா, இந்த பசுமையான உடம்பு எனக்கு ஏற்பட்ட நிலைமை என் மகளுக்கு ஏற்படக்கூடாது. என் மக வேதனைப்படக்கூடாது. என் மகளை நான் காப்பாத்தணும். என் மகளை நான் காப்பாத்தணும். ஏமா, நான் மார்க்கெட்டு போயிட்டுறேன். நில்லடி. இனிமே நீ வெளியே எங்கேயும் போவேணா. ஏமா, நான் மார்க்கெட்டுக்கு போகலன்னா இங்க அடுப்பெரிய வேணாமா? ஏன் வேணாங்கிற? என்னமோ உன்னை வெளியே அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை. இத பாருங்க, இல்ல எனக்கு காலு குணமானதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு கூட வர வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? காரணம் கேட்காத, நான் சொல்றபடி செய். அம்மா மயிலு, நான் உன்னை விட வயசுலயும் அனுபவத்திலயும் மூத்தவ. நான் எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். சரிம்மா, பதார்த்தத்துக்கு ஒண்ணும் இல்ல, பசங்க யாராவது அனுப்பிச்சிட்டு வரேன். எங்கடா போய் தொலைஞ்சா? அறிவு கட்ட முண்டா. ஏன்டா லேட்டு? நியூஸ் படிக்க லேட் ஆச்சுன்னு. சரி சொல்லு. ஆனா இன்ன ரெடி ஆனா போன அவன நிலையம். என்னடா ஆனா இங்க? நீங்க தான் ஆன்ஸ் மட்டும் சுருக்கி சொன்னீங்க. சரி, விஷயத்தை சுருக்காம சொல்லு. ரோட்டி வேலை செய்யும் மயிலுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. வெளியே போகும், ஆண்களுடன் பேசவும் கூடாதுன்னு 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. அது இன்று முதல் அமலுக்கு வருவதாக அவள் தாயார் செல்லக்கண்ணு நமது நிருபரிடம் கூறுகையில் குறிப்பிட்டார். ஏண்டா? இது பற்றிய விசாரணை நடைபெறுகிறது. இன்னும் 2 நாட்களில் விசாரணையின் முழு விவரம் வெளியிடப்படும் என்று நம்பமாக தெரிகிறது. அது வரைக்கும் அவளை சந்திக்க முடியாதா? கடைசியாக கிடைத்த தகவல் படி மயில் குளிக்கப் போவதற்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை என்று உறுதியாக தெரிகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எங்கள் செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைந்தன. உங்கள் அனைவருக்கும் செல்லக்கண்ணு, மயில் ஆகியோர் சார்பில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோர்தாலை 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 ஜோர்தாலை. மயிலே, மயிலே, மயிலே நில்லு. மயிலே, என்ன பார்த்ததும் ஆசையா ஓடி வருவ. இப்ப என்னடா எதிரிய பார்த்த மாதிரி ஓடுறிய? ஏன்? யார்கிட்டயும் பேசக்கூடாது, பழக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்? ஏன் இதுக்குன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளாவே எங்க அம்மா என்கிட்ட கண்டிப்பா இருக்காங்க. நான் உன்னை சந்திக்க வரது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆம்பளைங்க கூட பழகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது நான் உன்னை பார்க்க வர்றது நல்லா இருக்குமா? அப்படின்னா இனிமே நீ என்ன சந்திக்க மாட்ட? அம்மா மனசு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். தாய் பாசம் இருக்க வேண்டியதான். ஆனா அதுவே குருட்டுத்தனமா இருக்க கூடாது. சில சமயம் நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு நடக்க போற நல்லதையும் கெடுத்துடுவாங்க. அதுக்கு மேல ஓ இஷ்டம். நான் வரேன். அம்மா, வீட்டுக்கு போ. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அப்படியே ஏதாவது நடந்தாலும் உன்னை கண்டிக்கவோ கை நீட்டி அடிக்கவோ எனக்கு தகுதி இல்லடி. ஏன்னா இப்ப நானே ஒரு குத்தவாளியா நிக்கிறேன். என்ன இப்படி எல்லாம் பேசுற? ஒரு பொண்ணு உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணமே நீதானே. இத்தனை வருஷமா எந்த உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காம என்ன வளர்த்து ஆளாக்குறதையே வாழ்க்கையா நினைச்சவ நீ. ஊர் ரத்தம் ஓடுற இந்த உடம்ப எந்த மனுஷனும் தீண்ட முடியாது. விதி என் வாழ்க்கையில விளையாடின மாதிரி உன் வாழ்க்கையில விளையாடக்கூடாதுன்னு தாமா சொல்றேன். நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும். உன்னை அப்பா விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற. இத பாருமா, உன் தலை மேல அடிச்சு சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. இது வரைக்கும் அவரோட பழகினதுக்கு என்ன மன்னிச்சிடுமா.
தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுற. இனிமே நீ அவளை சந்திக்காத. எனக்குன்னு இருக்கிற சொந்த பந்தம்லாம் அவ ஒருத்தி தான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணோட ஒருத்தன் பழகுறான்னா அவன் தப்பான நோக்கத்தோட தான் பழகுவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷனுக்கு தவறான எண்ணம் தலையெடுத்துட்டா எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. வயசானவங்களுக்கே அந்த நிலைமைன்னா உன் மாதிரி வயசு பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும்? ஊர் உலகத்துல எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்க மக கிட்ட யோக்கியமா தான் நடந்துகிட்டு இருக்கேன். எப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோ அதை இனிமே வளர விடக்கூடாது. நாளைக்கே எங்க அம்மா உங்ககிட்ட அனுப்பிச்ச பொண்ணு கேட்க சொல்றேன். அக்கா, நீ மட்டும் சரின்னு சொல்லு. வர தையிலேயே நம்ம குமாரசாமி பொண்ணுக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீ சொல்றடா, இருந்தாலும் பையனை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அவன் என்ன பெரிய மனுஷன், அவனை போய் கேட்டுக்கிட்டு நைனா என்ன கல்யாணம் பண்ணி வச்சாரு, என்ன கேட்டுக்கிட்டா பொண்ணு பார்த்தாரு. கட்டுறா தாலியானா கட்டுறான். அண்ணாத்த உங்க கதையும் மாறி இருக்குது. முடிக்கன்னு சொன்னல. வர்றானே உன் புள்ள. வாமா வாடா, உனக்கு கல்யாணம் பண்றதா நானும் உங்க அம்மா முடிவு பண்ணிருக்கோம். என்ன மாமா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? குடும்பத்துக்கு பெரியவங்க நீங்க பார்த்து ஏதாவது முடிவு பண்ண வேண்டியதானே? பாத்தியாக்கா, பையன் என்ன மரியாதை வச்சிருக்கான்னு புரியாம பேசுறிய. டேய், கம்னு கம்னுடா. ஏய், உனக்கு என்ன மரியாதை பாத்திருக்கேன் தெரியுமா? போன வாரம் தாக்கா அந்த பொண்ணு பேர்ல 13 ஏக்கர் அவங்க அப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். அத்தனையும் நஞ்ச சாட்சி கேட்டு கூட நான் நட போட்டேன். பொண்ணு யார் மாமா? நம்ம குமாரசாமி மக ருக்கு. ஐயா அதுவா மாமா? அது ஒன்ன விட டபுளா இருக்குமே மாமா. அத கட்டிக்கு நான் போனேன்னா, டேய் பாத்தியாடா, பால்கார கிருஷ்ணன் டெல்லி எருமை ஓட்டின்னு போறான். அந்த பசங்க எல்லாம் என்ன வாரிக்குவானுங்க மாமா. வேணா மாமா. ஆமாண்டா, அந்த பொண்ணு கொஞ்சம் தாட்டியா இருக்குமே. சரி விட்டுருவோம், நம்ம கோவிந்தாயின் மேல பேசி முடிச்சிருவோம். ஐயா மாமா அது வேணாம் மாமா. அது பாக்குறதுக்கு குச்சி மாதிரி இருக்கு மாமா. இந்த பாரு, அத கட்டின்னு போறது ஒண்ணுதான், இத தூக்கின்னு போறது ஒண்ணுதான் மாமா. ஏய், இந்த பொண்ணு பேர்ல பெரிய வீடே இருக்குடா. மாமா வீட்டுக்கு வயலுக்கு என்ன கட்டி வச்சுட்டாதீங்க மாமா. பின்ன எத்ததான் கட்டிப்பேன்ற? மயில கட்டிக்க போறாங்கிறாரு. மயிலா? யாரா அது? அது ஒரு பொண்ணு மாமா. பொண்ணா? எங்க இருக்கா? அது வந்து ரோட்ல இருக்கா. ரோட்ல என்ன பண்ற? ஜனம் 6 ரூபா கூலிக்குங்க. ஆமாமா, 6 ரூபா கூலிக்கு 50 பேர் அவளை சுத்தி வேலை பாக்குறாங்க. ஏன்னா அவ அப்பா ஒரு மேஸ்திரி இல்ல. மேஸ்திரியா? எங்க கொடுத்தனும்? அது வந்து வீடு ரொம்ப அதிசயமா இருக்கும். இந்த சைடு போனா அந்த சைடு வெளியே வந்துடலாம். அவ்வளோ நீளமானது. ஆமா, அதாவது அவ்வளவு பெரிய வீடு மாமா. அதாவது இந்த தெருல தலைவாசம் பண்ணினா அடுத்த தெருல புழக்கல இருக்கும். அவ்வளவு பெரிய வீடு. இப்ப சொன்னீங்க 10 நேரத்துக்கு முன்னால 13 ஏக்கர்னு. இந்த மாதிரி எத்தனையோ 13 ஏக்கர். அவன் சொல்ற இடம் நல்ல இடமா இருக்கும் போல இருக்க. ஏய், அந்த பொண்ணு உனக்கு எப்படா தெரியும்? அது வந்து மாமா, நான் பால் ஊத்துற ஹோட்டலுக்கு தான் அந்த மேஸ்திரி காசு சாப்பிட வருவாரு. அது ஒரு பழக்கம். என் மேல ஒரு மரியாதை. பொண்ணை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. நீ என்ன சொன்ன? என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண வேண்டியது என்னுடைய தாய் மாமன் தான். அப்படியே அடிச்சு சொல்லிவிட்டேன். எப்ப பொண்ணு பார்க்க போலாம்? ஏய், பொண்ணு வீட்டுக்காரன் நம்மளை எதிர்பார்க்கறான்னா உடனே உள்ள நுழைஞ்சிட கூடாது. நம்ம சைடு வீக் ஆயிடும். கொஞ்சம் விட்டு தாண்டா பிடிக்கணும். நான் அடுத்த வாரம் வரல, அப்ப பாத்துக்குவோம். அக்கா, சாப்பாடு போடு, பஸ் ஓடிவா. என்னம்மா மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் அப்புறம் என்ன? ஆமா, பொண்ணு நீ பாத்திருக்கியா? உனக்கு பிடிச்சிருக்கா? போங்கம்மா. அதான் விஷயம்.